குரு பார்வை கோடி புண்ணியம். எப்போ சார் ஜெயிப்போம்? ஏன் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு குரு பார்வையோட. மீன ராசி வெற்றி வாய்ப்பை நோக்கி கதவை தட்டும் காலகட்டம். ஜென்மசனி படிப்படியாக குறையும் காலகட்டம். லாபங்கள் அதிகரிக்கும் காலகட்டம் வந்துவிட்டது. ஜென்மசனி குரு பார்வை பெற்றனால, அதாவது சளி பிடிச்சவனுக்கு சளி க்யூர் ஆகின மாதிரி, சனி பிடிச்சவனுக்கு சனி நல்லது செய்கிற மாதிரி காலகட்டம், மிகப்பெரிய காலகட்டம். மன தெளிவு பிறக்கின்ற காலகட்டம் வந்துவிட்டது இந்த ராசிக்கு. இந்த ஆனி மாதத்தில், ஆனி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு ஏணிப்படியாக இருக்க போகுதுன்னா மாற்றுக்கருத்தில். உங்கள் ராசி விதமான உச்சம் கூட சுக்கிர பகவான் வேட. ரைட். ஃபஸ்ட்டு முதல் நல்ல பாயிண்ட் என்னென்னா, மனசு சந்தோஷமாகுது சார், மனசு ஹாப்பி. தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கின்ற காலகட்டம். இந்த மீனராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கும். இப்பொழுது தான் எது நல்லது கெட்டதுன்னு வெளிப்படையாக சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை கை நகர்த்துகிற மாதிரி நடத்தி வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அறிவையும் மரியாதையும் துணையாக கொண்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், திருமண வாய்ப்பு வந்தாச்சு. திருமணம் எட்டி மேலும் கொட்டும் நேரம். திருமணம் இல்லை என்ற மறுக்கப்பட்டவங்க கூட சின்ன சின்ன பரிகாரம் பண்ணி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அற்புதமான காலகட்டம். தசாபுத்தி சப்போர்ட் தேவை. தசாபுத்தி சப்போர்ட் வந்து நிச்சயமாக இவ்வளோ பெரிய தான் இருந்திருக்கும். அப்போ அந்த வரன் கரெக்டாக எப்படின்னு சூஸ் பண்ணி பண்ணிக்கணும். வெளிநாட்டு வரனா உள்ளூர் வரனா அதை பார்த்துட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். நம்பர் 1. ஆல்ரெடி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம் சார், எப்படி சார் சேர வாய்ப்பு உண்டா? இப்பொழுது முடிவு தெரிகிற காலகட்டம். சார் திருமண வாழ்க்கை சேருவீங்களா இல்லையா, டிசிஷன் எடுத்துகிட்டு சேர்றீங்கன்னா என்ன, இல்லைன்னா அடுத்த லைஃப் என்ன அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு பிஸ்னஸ் யோகம் வந்துடும் இந்த ராசிக்கு. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட இதுக்கு, அடுத்தது ஃபுட் இண்டஸ்ட்ரி, வெளிநாட்டு பயணங்கள், புதுசாக படிக்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. ஏஜ் 50-55 படிக்கிறேன், கற்றுக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இதுதான் இந்த ராசிக்கு ஒரு நேரம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, புது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இனிஷியேட் பண்ணி படிப்படியாக படிப்படியாக, ஏன்னா எடுத்தோடனே இந்த ராசிக்கு இப்போ பண்ண முடியாது. ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே ஓனர், நீங்களே வேலைக்காரனாக இருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலேருந்து வேண்டு வருவீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம். அது இந்த மாதம் எப்படின்னா, உங்கள் 10ஆம் வீட்டை சூரியன் பார்க்குது இல்லையா, அப்போ சூப்பராக இருக்கும். அது 6ஆம் அதிபதி. அப்போ சார் இதுக்கு ஒன்று லோன் கிடைக்குமா, இதுக்கு ஒன்று சப்போர்ட் கிடைக்குமா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டி இதெல்லாம் கிடைக்குமா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தாங்க கிடைக்கும். அப்போ டாக்குமெண்ட் விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்டது இடமாற்றம் பண்ணலாமா பல நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் மாணவர்களுக்கும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் வாய்ப்பு உண்டு. அப்போ ஜாதகம் பார்த்துட்டு லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக அதை பார்த்து முடிவெடுத்துக்கணும். இப்போ வீடு மாற்றுறதுக்கு ரெக்கமெண்ட் மாதம் கிடையாது. ஏன்னா ஆனி மாதம் பொதுவாக வீடு மாற்றக்கூடாது. ஆனால் வீடு பார்த்துக்கலாம், இடம் பார்த்துக்கலாம். சார் கட்டடம் சம்மந்தப்பட்டு இடம் சம்மந்தப்பட்ட அமைய போதுங்க. இடம் வீடு சொத்து அமையக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனம் அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு சரியான இடமோ இதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனம் பார்த்துக்கங்க. கோல்டன் டைமாக இருக்கிற காலகட்டம். இதே நேரத்தில் தான் வாக்குப்பளிதம் அதிகரிக்குது. சார் இந்த நேரத்தில் நான் சொல்கிற சொல்லுக்கு உலகம் செவி சாய்க்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் 2-9 திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு உண்டு. பண ரீதியாக திடீர் அதிர்ஷ்டமாக இருக்குது. அதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கணும். தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் அனுகிரகமாக இருக்குது. நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரியும். இந்த நேரத்தில் ராசிக்கு கமிஷன் வகையில் யோகம் உண்டு. கமிஷன் வகையில் எப்படி சார் யோகம்? நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இருக்கிறது பாருங்கள், வாடகை காட்டுறதுலாம், ஒரு சில பிஸ்னஸை டைப் பண்ணி விடுறது, இது மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கணிசமான தொகை உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் சூப்பராக மேன்மையாக இருக்குது. நல்ல சப்ஜெக்ட், சரியான சப்ஜெக்ட். மாணவர்களுக்கு இப்போ என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் ஜெயிப்பாங்க? கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, இல்லை எக்ஸாம் மூலம் போகுமா, ஐஐடியா என்ஐடியா டாக்டரா, இந்த மாதிரி சூஸ் பண்ணி சரியான தொழிலை சூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கின்ற மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐஎல்டிஎஸ், டோஃபல், ஜிஆர்இ கிளியர் பண்ண வாய்ப்பு உண்டு. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. இப்போ வேலை வாய்ப்பு எப்படி? வேலை வாய்ப்பில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சார் உங்களுக்கு வேலை முக்கியமா, சம்பள உயர்வு முக்கியம்? ஃபஸ்ட்டு வேலையில் சேஃபஸ்ட்டு சைடில் உட்காந்துக்கோங்க. சம்பள உயர்வு அடுத்து பார்த்துக்கலாம். ரிசெஷன் என்ற ஒரு சில காலகட்டம் வர மாதிரி இருக்குது. அதனால் ஜாப் சேஃப்டி பாருங்க. இப்போ தான் இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணால் கிடைக்கும். இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ரொம்ப நாளாக கூப்பிட்றது இப்போ தான் கிடைக்கும். இதுக்குண்டான வேலையில் ஸ்ட்ரிக் பாய்க்கணும். இப்போ மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, சார் பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நிற்கிது. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது. இப்போ எல்லா விஷயங்களும் பொறுப்புகள் ஒன்றா வந்து நிற்கிது. சார் நல்ல காலம் வந்தால் ஒரேடியாக வந்த மாதிரி இருக்கும். இதுவா அதுவா, அதாவது பட்னியில் இருந்தவனுக்கு எல்லா சாப்பாடும் சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி
எல்லா விஷயம் வந்துட்டு இது பண்ணுறதா அதுதாங்க சனியோடமும் குருவோடம். குரு கொடுக்குது, சனி தடுக்கிற மாதிரி எல்லா விஷயமும் ஒரே நேரம். ஸ்கூல் விஷயம் குழந்தைங்களுக்கு பார்க்க வேண்டிய நேரம் இருக்குது, வேலை கிடைக்கிற நேரங்கள், இது மாதிரி அதெல்லாம் சமாளித்து வர வேண்டிய ஒரு நமக்கு இறை நம்பிக்கை, உபாசன தெய்வமும் கெட்டியாக படிச்சுட்டு ஜெயிக்கக்கூடியது. இப்போ ஒரு உறவால் உங்கள் லைஃப்பில் நிறைய மாறுதல் ஏற்படுது. அந்த உறவு பிரிந்தவர்களாக இருக்கலாம், புது உறவாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, தசாபத்துக்கு தகுந்த மாதிரி, ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பிரிந்தவர்களாக இருக்கலாம். அப்போ கணவன் மனைவி நெருக்கங்கள் இப்பொழுது கவனம் தேவை. இப்போ தான் சார் மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடியது. நிறைய பேர் பராமரிப்பு பணி நடக்குதுங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்ட வேலை வருதுன்ட்டாங்க. சின்ன வேலைன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக்கல், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரியாகி இனி வருங்கள அளவழியாக மாறும். ஆக மொத்தம் இந்த விஷயம் பழையன கழிதல் புகுதன புகுதல் இந்த ராசிக்கு தான் பொருந்தும். ஆக மொத்தம் மன திருப்தி ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. வேலை பளு இருந்தாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் சூப்பராக இருக்கும். இன்பச் சுற்றுலாக்கள், தொலைதூர பயணங்களும் கூடவே சேர்ந்து வருது. ஆக மொத்தம் ஹாப்பியஸ்ட் நிகழ்வு தான். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம்ங்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார் இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. இது அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம் ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார்? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளு முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ சிவப்பு பயன்படுத்துகிறார்? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பண்ணுற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும், அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன் ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு உண்டுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம் சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம் எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேர் அம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.